மதுரை சோழவந்தான் அருகே உள்ள குருவித்துறை குரு பகவான் கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கோவில் குருவித்துறை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சித்திர வல்லவ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. மிக பழமை வாய்ந்த பாண்டிய மன்னரால் நிறுவப்பட்ட இக்கோவில் பெருமாளை நோக்கி குரு பகவான் தவக்கோலத்தில் சக்கர ஆழ்வாத்தருடன் தனி சன்னதியாக அருள்பாலித்து வருகிறார். இதனால் இக்கோவில் குருஸ்தலமாக கருதப்பட்டு மிக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இந்த நிலையில் ஆண்டுதோறும் நடைபெற்ற குரு பயிற்சி விழா இன்று அதி விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு குரு பயிற்சி குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்வதை முன்னிட்டு நேற்றைய முன்தினம் லட்சார்ச்சனை குரு பயிற்சி விழா தொடங்கியது. இன்று காலை 11 மணி அளவில் லட்சார்ச்சனை முடிந்து அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகம் பரிகாரம் யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாக குண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகசாலையில் இருபுறமும் குரு பகவான் சன்னதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு குரு பகவான் மற்றும் சக்கரவாளத்தோருக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் குரு பகவானுக்கும் சக்கரவாளத்தோருக்கும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க சிறப்பு ஆதாரங்கள் நடைபெற்றன. இந்த குரு பயிற்சி விழாவில் வணிக வரித்துறை மற்றும் பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உட்பட மதுரை, திண்டுக்கல், தேனி, தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார்.